ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதே சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு அப்படின்னா பரவாயில்லாமல் தான் கைஸ் போச்சு. மறுபடியும் ஆதி ஏதோ முட்டாள்தனம் பண்ணுற மாதிரியே இருக்குது. இதனால் வரைக்கும் பாரதி வந்து காஞ்சிபுரம் கூட்டிகிட்டு போனதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போடான்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அவனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் எதுக்கு இந்த கூமுட்டையை உள்ளே கூட கூட்டிகிட்டு போய் சுற்றணும்னு நினைக்கிறானே எனக்கு தெரியல. என்னத்தை செஞ்சாலும் இவ வாயை திறந்து உண்மையை சொல்ல போகிறதே இல்லை. சரிங்களா? பாரதி வந்து நீ தாண்டா என் புருஷன், நீ தாண்டா என் குழந்தைங்களுக்கு அப்பேன்னு சொல்லி ஆதிக்கிட்ட சொல்ல போகிறதே இல்லை. சரியா? அதுதான் உண்மை. இவன் எப்படி கை சொல்லுவா? வாயவே திறக்க மாட்டேங்கிறா. எந்த ஒரு சூழ்நிலையுமே வாயை திறந்து சொன்னா தானே நல்லாயிருக்கும். சொல்லவே மாட்டேங்கிறா. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன்லேயே என்ன நடக்குன்னா, நம்ம ஆதியும் பாரதியும் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ குழந்தைங்களை மையப்படுத்தி தான் அவன் பேசுவான். சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் புருஷன் வேண்டாம், என் பிள்ளைகளை நானே வளர்த்துக்குவேன்னு சொல்லி சூப்பர் லேடியாக இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அப்பாங்கிற பாசம் வேணும், அப்பான்ற அரவணைப்பு வேணும், அப்பா கிட்ட கிடைக்கிற எல்லா ஒரு இதுவுமே வந்து அந்த குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இல்லையா? அப்போ அதுக்கே நீங்கள் முட்டுக்கட்டையாக இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் மனசு திறந்து பேச மாட்டேங்கிறீங்க, எந்த உண்மையை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் வெளிப்படையாக கேட்காம மறைமுகமாக ஆதி வந்து பாரதியை வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரதி இருந்துட்டு, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறது கிடையாது, என் முடிவு இதுதான், சரியா? நீங்கள் என்னமோ செஞ்சுட்டு போங்க, நான் வந்து வாயை திறந்து நீங்கள் தான் என் புருஷன்னு சொல்ல மாட்டேன், என் குழந்தைங்களுக்கு நீங்கள் தான் அப்பான்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறாப்புல. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மித்ராவும் வந்து என்ன சொல்கிறாப்புல, நீ ஏன் அது நம்ம லைஃபோட அவங்க லைஃப்பை நீ மிங்கிள் பண்ணுற? நம்ம 2 பேர்த்துக்கு கல்யாணம் நடக்கல, அவங்களுக்கும் அவங்க புருஷனுக்கும் எப்படி கல்யாணம் நடக்கும்? நீ ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கிற? அவங்களே அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு அக்கறையுமே இல்லாமல் இருக்கிறாங்க. நீ எதுக்கு அவங்க வாழ்க்கையில் இப்படி அக்கறைப்பட்டுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிற அவங்களோட போய் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் முடியாது, நான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஆதிக்கிட்ட நான் அப்பாவான்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த இடத்துல வந்து நான் இப்போ உன்னைய கல்யாணம் பண்ணுறேன்னா அந்த குழந்தைக்கு வந்து நான் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஆளை வந்து நான் இது பண்ணணும். சரிங்களா? பாரதிக்கு நான் ஒரு நல்ல அதாவது அவங்க புருஷனை வந்து கண்டுபிடிச்சி நான் அவங்களுக்கு கொடுக்கறது தான் எனக்கு வந்து அது வந்து ஒரு சரின்னு படுது. ஏன்னா நான் அந்த குழந்தைய ஏமாத்துற மாதிரி ஆயிரும். அந்த தப்பை நான் பண்ண விரும்பலை. நானாக இன்டர்ஃபியரான ஒரு லைஃபுக்குள்ளே நானே அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் நீ தலையிடாத, நம்ம லைஃப்பை நினச்சிக்கிட்டு நீ என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருன்னு சொல்லி மித்ரா சொல்கிறாப்புல. அப்போ சொன்ன பிறகு அந்த ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சுங்களா? அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது, அதை சொன்னங்காட்டி மித்ரா வந்து ஓவர டென்ஷன் ஆகி நகத்தை போட்டு கடிச்சிக்கிட்டு இருக்கிறா. 5 விரல் நகம் பத்தலையாட்டு இருக்குது, இன்னும் இந்த சைடு ஒரு 5 விரல் இருக்குல்ல, அந்த நகத்தையும் கடிமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ டென்ஷனில் கடிச்சிட்டு இருக்கேல, நம்ம கூமுட்டை சும்மா இருக்க வேண்டியதானே? சும்மா இருந்த இதை சொரிஞ்சு விட்ட கதையா மித்ரா கிட்ட வந்து வம்பளுக்க வருவா. என்ன மித்ரா ரொம்ப டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் நீ நான் ஏற்கனவே செம்ம டென்ஷனில் கோவத்தில் இருக்கேன், மரியாதையாக போயிரு அப்படிங்கிறா. பேசாமல் அவள் சொல்லும் போதே போக வேண்டியதானே? இந்த கூமுட்டை என்ன செய்யும் தெரியுமா? என்ன மித்ரா, ஆதி வந்து இன்னொரு கல்யாணம்னு சொல்லும்போது, அதாவது அவர் புருஷன், அதாவது அவரே கண்டுபிடிச்சி என் கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு, இதை நினச்சி நீ ரொம்ப டென்ஷனாக இருக்கியா அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை பாரதி, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டால் நீ தான் டென்ஷன் ஆவ அப்படின்னு சொன்னே. அப்படியா, என்ன சொல்ல போகிற அப்படின்னோடனே அவள் பொறிஞ்சு தள்ளிட்டா மித்ரா. ஆமாம் சரி, நீ தான் போய் ஆதிக்கிட்ட நான் தான் உன் பொண்டாட்டின்னு சொல்லு, நான் தான் உன் பொண்டாட்டினோடனே அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து ஆதிக்கு ஞாபகம் வரப்போகுது. அவங்க அம்மா செத்ததுக்கு நீ தான் காரணம்னு அவனுக்கு தெரிய போகுது. ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து, அப்படியா எங்கள் அம்மா செத்ததுக்கு நீ தான் காரணமா பாரதி அப்படின்னு சொல்லிட்டு, வா பொண்டாட்டி, வா பாரதி, வா பாரதின்னு கூப்பிடவா போகிறா? அடித்து பத்த தான் போகிறான். போய் தைரியம் இருந்தால் போய் சொல்லு அப்படிங்கிறா. தெனாவட்டாக பேசுகிறா, ரொம்ப தெனாவட்டாக பேசுகிறா. அப்புறம் நம்ம பாரதி ஏன்டா இவளை வந்து சொரிஞ்சோன்னு சொல்லிட்டு அப்படியே கம்முன்னு நிற்கிறாப்புல. சரியா? மித்ரா இருந்துட்டு, டாட்டா பாரதி, பாய் பாரதி,
சரியா? நீ எந்த சைடு காய் நகர்த்துறேனாலும் எனக்கு தான் அது ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா என் ரூட்டு கிளியராக இருக்குது. சரியா? நீ உண்மையை போய் சொன்னாலும் சொல்லினாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. சரியா? என் வழி கிளியராக இருக்குது, உன் வழி தான் அடைச்சி கிடக்குது. சரியா? அப்படின்னு சொன்னோடனே பாரதி மூஞ்சி செத்து போச்சு. மித்ராவை சொரிய வந்த ஃபேஸ் வேற, இப்போ வந்து மித்ரா கிட்ட பல்பு வாங்கிட்டு நிற்கிற ஃபேஸு வேற. சரியா? தேவைதான் பாரதி, உனக்கு இதெல்லாம் தேவைதான், தேவையே தான். சும்மா இல்லாமல் அவங்க அம்மாவை நீ திட்டாமல் இருந்திருக்கலாமல்ல. ஐயோ கடவுளை. அதுக்கப்புறம் வந்து நீ நீ வந்து ஒரு புள்ளப்பூச்சி, என்னையை சீன்றதை விட்டுட்டு என்னையை நீ இது பண்ணுறதை விட்டுட்டு முதல்ல உங்கள் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாப்புல. அப்புறம் இங்கே என்ன நடக்குது, நம்ம தவளையும் அதையும் பேசிகிட்டு இருக்காப்புல. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, சொன்னோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுது. ஸோ ஆதி வந்து என்ன சொல்கிறாப்புலன்னா, நான் சரவணை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்ய சொல்லியிருக்காங்க, நான் என்ன பண்ணணும் அண்ணேன்னு சொல்லுங்கன்னு. எனக்கு இப்போதைக்கு எந்த உதவியும் வேண்டாம், நான் வேணுங்கிறப்ப நான் கேட்குறேன், எனக்கு நீ அப்போ மட்டும் செய்ய தவலை அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், எதை பேசுறதா இருந்தாலும் அந்த வீட்டில் மெதுவாக பேசு, சத்தமாக பேசிடுறாதான்னு மட்டும் கெஞ்சி கேட்குறாப்புல. அப்புறம் நம்ம பாட்டி உள்ளே வர்றாங்க. எங்கிட்ட இருந்துப்பா பிடிச்ச இவனை அப்படின்னோடனே ஏதோ வளரிடுறானாட்டு இருக்குது. என்னது பாத்தியோட வீட்டுக்கார் இங்கே தானே இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே பாதி டென்ஷன் ஆயிடுறாப்புல. நீ கொஞ்சம் நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட போய் ஒரு உதவி கேட்குறாப்புல. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காஞ்சிபுரத்துக்கு நான் போகிறேன், நீங்கள் வந்து பாரதியை வந்து எப்படியாவது என் கூட அனுப்பி வைங்க, நான் கூப்பிட்டு அவங்க வரமாட்டாங்க, நீங்கள் தான் பாட்டி அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம பாட்டி போய் பாரதிக்கிட்ட வந்து ஆண்டாளை பார்க்கறதுக்கு நம்ம லட்சுமி அம்மா போயிருக்குதாமா. லட்சுமி அம்மா வேறு இந்த ஒரு வாரமாக இந்த சீரியல்லே இல்லை, நல்லா கவனிச்சு பாருங்கள். சரியா? அப்போ ஆண்டாளை பார்க்க சிங்கப்பூருக்கு போயிருச்சாம்மா அவங்க மகளை பார்க்குறதுக்கு. ஸோ அப்போ அதனால் வந்து ஆண்டாள் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து தான் எனக்கு பட்டுப்புடவை வேணும், அது 10 ஒரு புடவை 2 புடவை இல்லை 10 பட்டுப்புடவை வேணுமாம்மா. அந்த 10 பட்டுப்புடவையும் காஞ்சிபுரத்துலேருந்து தான் வேணும்னு சொல்லி இந்த பாட்டி ஒரு பிட்டை போடுது. அப்போ நான் கூட நினச்சேன், என்னடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆண்டாள் கேரக்டர் உள்ளே வருதே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இவ இருந்துட்டு பாட்டி சொன்னதை நம்பாமல் நான் ஆண்டாள் கூப்பிட்டு கேட்குறேன் அப்படின்னோடனே, ஐயையோ இவ என்ன நாம் சொன்னதை நம்பாமல் ஆண்டாள் கூப்பிட்டு கேட்குறேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கூப்பிடுவா. அவள் ஃபோன் எடுக்க மாட்டாள். நல்ல வேலை, அது பாட்டிக்கு ப்ளஸ் ஆகி போயிடும். அப்புறம் மூஞ்சியை பார்த்தோன்னே பாட்டி அழுகிற மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணும். ஆனால் கண்ணிலலாம் ஒரு சொட்டு தண்ணியை வரல, சும்மா ஒரு நடிக்குது அந்த பாட்டி. அப்புறம் அவ்வளோதாங்க. வெளியிலன்னு ஆதி நின்று பார்த்துட்ருக்காப்புல. இந்த பாட்டி வந்து பாரதியை வந்து காஞ்சிபுரத்துக்கு போக வைக்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டுட்ருக்குது ஆண்டாளை வச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டாள், அதாவது நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நம்ம ஆண்டாளை சந்திக்க போகிறோம் அப்படின்ற ஒரு த்ரில்லிங் இருக்குது சீரியலில். இல்லை அப்படின்னா நீ வேறு ஏதாவது ட்விஸ்ட்டு கொண்டு வருவாங்களோ என்னமோ. சரிங்களா? ஸோ மொத்தத்தில் மறுபடியும் இவன் வந்து எதுக்கு பாரதியை வந்து காஞ்சிபுரம் கூட்டிகிட்டு போகிறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இவன் என்ன செஞ்சாலும் அவள் வாயை திறக்க மாட்டா கைஸ். அவங்க அம்மா செத்ததுக்கு நம்ம தான் காரணம்னு சொல்லி இவ ஒரு கில்ட்டிலேயே இருக்கா இல்லையா, அதனால் இவ வாயவே திறக்க மாட்டான். அது என்ன முயற்சி பண்ணாலும் இவ வாயவே திறக்க மாட்டான், அது மட்டும் கன்ஃபார்ம். சரியா? ஆமாம், நீங்கள் ஒன்று கவனிச்சிங்க கைஸ், என் கழுத்தில் போட்டிருக்கிற செயின் இருந்துச்சா? எனக்கு என்னமோ இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. சரிங்களா? நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அவன் வெறுங்கழுத்தாக இருந்த மாதிரி தான் இருந்தது. நீ ஒருவேளை நீ காஞ்சிபுரம் போய் அந்த கூட்டு சாவியை திறக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்க வேண்டியதான். சரியா? சரி, ஓகே, டன். அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன, மொத்தத்தில் இதயம் சீரியலில் வந்து காமெடியும் ஒரு த்ரில்லிங்கும் கலந்த மாதிரியே சீரியலை கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. இடைக்கு இந்த பாரதி மித்ரா கான்வர்சேஷன், அப்புறம் மித்ரா ஆதி கான்வர்சேஷன், இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்கப்பா. அதை பார்த்தாலே ரொம்ப கொஞ்சம் போர் அடிக்குது. பேசின டைலாக்கே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவளை சொரிய வேண்டிதான், அவள் வந்து இவளை கடுப்பேற்ற வேண்டிதான், இதே பொழப்புத்தனமாக இருக்குது. இந்த சீன்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு கண்டுபிடிக்கிற சீன்ஸை வந்து அதிகமாக எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் மற்ற சீரியல்லாம் என்ன ஆச்சுன்னு பார்த்துடலாமா? மற்ற சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம், பாவம் அந்த காமெடி நடிகரை போட்டு அடி நடித்து கடைசியில் கடைசி வரைக்கும் ஆனால் கார்த்தின்ற உண்மையை சொல்லாமல் இருப்பான். ஆனால் சாமுண்டீஸ்வரி அங்கே நின்று இவன் கார்த்திகிட்ட ஃபோனை பேசுகிறத பார்த்து கண்டுபிடிச்சிருப்பா.
ஆனால் கார்த்தி வர்ற வரைக்கும் லொக்கேஷனை வேறு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டான் இல்லையா, அன்றைக்கி கார்த்தி வந்து பார்க்கல. இவன் தான் பேருன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாளா என்னன்னு தெரியல. இனி ஏதாவது ட்விஸ்ட்டு நடக்குமோ என்னமோ பார்க்கலாம். கார்த்திகை தீபம் வேறு என்ன அவ்வளோதான் கைஸ். வேறு எந்த சீரியலும் இன்றைக்கி ப்ரோமோ வரல. ஏதோ சரிகமப்பா ஃபைனல் வரப்போதாம்மா, அதனால் அந்த ஆடை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் மனசு இல்லாமல் யார் நம்ம அந்த மீசக்கார் வந்து திருந்திட்டாராட்டிருக்குது, வானதியோட அப்பா வந்து திருந்திட்டாராட்டிருக்குது. என்ன எல்லாம் நாடகம் முடியலை திருந்திடுறாங்கப்பா. சரியா, நாடகம் முடியலை திருந்திடுறாங்க. அது எப்படின்னு தான் தெரியல. என்ன இன்றைக்கி என்ன வியாழக்கிழமையா, வெள்ளி சனி 2 நாளோட மனசெல்லாம் ஸ்வாகா, மனசெல்லாம் முடிய போகுது. திங்கக்கிழமையிலேருந்து வேறு சீரியல். ஓகே கைஸ், வேறு என்ன, அண்ணாமலை குடும்பம் திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்காது. அவள் வருவாளான்னு சொல்லி புதுசாக ஒரு நாடகம் ஒரு மாட்டிருக்கு, 4 மணிலேருந்து போடுறாங்களாமா. அது என்ன ஹிந்தி சீரியலாக தமிழ் சீரியலானே தெரியல. மூஞ்சிகளாம் பார்த்தா தமிழ் மூஞ்சிகள் மாதிரியே தெரியலையே, எல்லாம் ஹிந்தி ஆக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. சரி, ஓகே, டன். ஆனால் எப்போ பார்த்தாலும் ஜீ தமிழில் வந்து கல்யாணத்தை மையப்படுத்தி வச்சே தான் ஒவ்வொரு சீரியல் எடுக்கிறாங்க போல. சரிங்களா, பார்க்கலாம் அண்ணாமலை குடும்பம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் அந்த சீரியல் நான் பார்த்தாலும் தான் கைஸ் பார்ப்பேன். சரிங்களா, வேறு என்ன, கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோவே பார்க்க மாட்டேங்கிறீங்க, லைக்ஸே வர மாட்டேங்குது, வியூஸு சுத்தமாக போக மாட்டேங்குது. முந்தியாவது போட்டுட்டு இருக்கும்போது 200-300 வியூஸாவது போகும். இப்போ வந்து 100 வியூஸ் தாண்டதுக்கே திணறுது வீடியோ. சரிங்களா, அதனால் கொஞ்சம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் இனி வந்து காஞ்சிபுரத்துக்கு போனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, ஸோ என்ன கைஸ், வேறு என்ன, பை.